மக்களே வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோடையில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, மேகன் ஃபேகி, பிராண்டன், வயலட் பேன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ட்ராப் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ட்ராப் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் மேகன் ஃபேகி பேர் வயலட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடோட மதராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அபியூஸான ரிலேஷன்ஷிப்பில் இந்த கேர்ள்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு தெரப்பிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டன், அதாவது என்ட்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போக அந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ஃபோனில் மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மெசேஜ் வரும்போது இந்த மாதிரி நான் சொல்கிற வேலை நீ செய்யலைன்னா உன் பையனை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போக உடனே அவங்க பதறிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு சிசிடிவி கேமரா பார்க்கும்போது உண்மையிலேயே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா முகமுடி போட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் அவங்க சொன்ன வேலையெல்லாம் அவங்க செய்யலாம், இல்லை நம்ம பையனுக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னு பதட்டப்பட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மற்ற கதை. ஸோ இந்த படத்தில் மேகன் ஃபேகி அவங்க கொடுத்த ரோலாக இந்த படத்தோட முக்கியமான பேக்ரவுண்டே கூட சொல்லலாம் மேகன் ஃபேகி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் அவங்க பகனை எப்படியாவது தான் கொலகாரங்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாய்க்கான போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் இருக்கிற டிப்ரெஷன், எமோஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர விதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக பிராண்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியாக பண்ணியிருப்பாரு. அவர் கொடுத்த ரோல் அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த வகையிலும் கூட சொல்ல மாட்டேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர்த்து வயலட் பேன் அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே என்னன்னா, இந்த படத்தோட சஸ்பென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டில் லாஸ்ட் வரல இவன் தான் கொலகாரனாக இருப்பானா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிருப்பானா, இவன் தான் வில்லனாக இருப்பானா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு குறிப்பாக பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அந்த படத்தில் ஜெஃப்ரி செல்ஃப் ஆகட்டும், எட்விக் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பரபரப்பை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடருது. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி, கேமரா கட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன், அந்த கார் சேசிங் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. கடைசி வரலும் யார் வில்லன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஆன்ஸ்கிரீன் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு பெரிய டைரக்டர், பெரிய ஆர்ட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். இதை தவிர்த்து இந்த படத்தில் மற்ற விஷயங்கள் ஆகட்டும், தாய்க்கான போராட்டம், அந்த பையன் யார், அந்த பையனை எப்படி இவன் கொலை பண்ண போகிறான், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வில்லன் இதுக்காக என்னென்ன செய்ய சொல்கிறான், எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வயலட் பேனோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க தாங்க இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்காக தான் இந்த படமே. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலில் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், வில்லன் வர பிஜிஎம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் பரபரப்பை மெயின்டைன் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்வேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா முடிக்க வருவாங்க பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனே வந்து பார்த்திங்கன்னா பென் பெட்டிலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மெயின்டைன் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5K கண்ணை மூடிட்டு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். நல்லா படம், கண்டிப்பாக எல்லாரும் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த படம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.